ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜக்கூசி சேனல் கைஸ். இன்னைக்கு நான் நிற்கிறது சூரியநெல்லியில் ஒரு 3 பெட்ரூம் இண்டிவிஜுவல் பட்ஜெட் காட்டேஜுக்கான தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் டேரெக்டாக. பொதுவாக சூரியநெல்லிங்கிறது ஒரு ஃபேமஸ் சைட் சீயிங் ஸ்பாட்டு. ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான் கொழுக்குமலை இருக்குது. கொழுக்குமலைக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க சூரியநெல்லியில் வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் 4 மணிக்கு ஜீப் சஃபாரியில் போனால் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்ம கொழுக்குமலை பீக்கு போயிட்டு நமக்கு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே வர முடியும். ஸோ அங்கே டென்ட் ஸ்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்குறது வந்துட்டு பட்ஜெட் காட்டேஜ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் ஒரு 3 ஃபேமிலி வந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் காட்டேஜில் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 4 o'clock ஜீப் உங்களை இங்கேயே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி உங்களை இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ஜீப் காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த 3 பெட்ரூம் பட்ஜெட் காட்டேஜை உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று சுற்றி காட்டலான்னு வந்திருக்கேன். இங்கேருந்து சூரியநெல்லி டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ மெயின் ரோட்லேருந்து இது வழி நான் ஏறி வந்திருக்கேங்க. கொஞ்சம் தூரத்தில் ஏறி வந்தால் நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த வில்லா தான் ஒரு 3 பெட்ரூம் வில்லா. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, 4 ரூம்ஸு. இன்கேஸ் 4 ஃபேமிலி வந்தால் சைடில் இருக்கிற 4வது ரூமும் இவங்க கொடுப்பாங்க. இது பட்ஜெட் வில்லா தான், அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வராதிங்க. இது ஒரு பட்ஜெட், நமக்கு ஒரு நார்மலாக நம்மளோட வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. உள்ளே போனோம்னா நமக்கு ஒரு சின்ன லிவிங் ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நம்ம ஒரு வீடு, ஒரு 3 ரூம் கொண்ட ஒரு வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு லிவிங் ரூமில் உங்களுக்கு டிவி இருக்குது. லிவிங் ரூமில் மட்டும்தான் டிவி இருக்குது, பாக்கி 3 ரூம்லையுமே டிவி இல்லை. இந்த பக்கம் இது ஒரு ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த பக்கம் இது ஒரு பெட்ரூம். இங்கே ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஒவ்வொரு ரூம்லையுமே நம்ம ஒரு விசிட் பண்ணிடலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கட்டில் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரூமுங்க. இங்கே ஒரு 3 சேர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு ரூம் தான். இதில் ஒரு கபோர்டு இருக்குது. பட் இங்கே ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா, இந்த ஒரு ரூமில் மட்டும் அட்டாச்டு பாத்ரூம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு வெயில் காலத்துக்கு வந்தீங்கன்னா ஃபேனும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சூடு இருக்காது. அடுத்து 2வது ரூம் போனாலும் சேம் கேட்டகரி தான். இதுலேயும் 3 பேர் கட்டிலில் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. இங்கேயும் ஃபேன் இருக்குது, கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம், ஒரு வாஷ் பேஷன், மிரரு, ஷவரு எல்லாமே இருக்குது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் தாராளம் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கே வந்தாலுமே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சிட் அவுட் இருக்குது. ஜாலியாக நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு ரூமு. இந்த ரூம்லேயும் ஒரு காட்டு இருக்குது, கிங் சைஸ் காட்டு. 3 பேர் படுத்துக்கலாம். இங்கேயும் 2 சேர்ஸ் கொடு. ஓகேங்களா? இதுலேயும் கபோர்ட்ஸ் இருக்குது, உங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் நமக்கு இருக்குது. இங்கேயும் வாஷ் பேஷன், மிரரு, ஷவர் எல்லாமே இருக்குங்க. இந்த ரூமில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. பட் இது ஒர்க்கிங் இல்லைன்னு எனக்கு என்னவோ தோணுது. ஏன்னா ஒர்க்கிங் இருக்கும் சம்டைம்ஸ், இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரூமை திறந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் ஓனர்கிட்ட கேட்கல. ரிமைனிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது. இப்போ நீங்கள் 3 ஃபேமிலி வந்தீங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கான சாணலாம் இவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சன் யூசேஜ் காஸ்ட்டுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டியது வரும். இங்கே வாட்டர் ஃபில்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபுல் வில்லா நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 பேர் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் கொண்ட ஃபேமிலி வந்தீங்கன்னா இந்த 3 பெட்ரூம் இண்டிவிஜுவல் காட்டேஜை நீங்கள் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி உங்கள் ஃபேமிலியாகிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் நீங்கள் தாராளமாக கொழுக்குமலை சைட் சீயிங்க்கு ஜீப்பு போயிடலாம். ஸோ ஜீப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஜீப் சஃபாரியும் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜீப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கு மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா போதும். ஜீப் இங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு கொழுக்குமலை பீக்கில் போய்ட்டு நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு திருப்பி வந்து இங்கேயே விட்டுருவாங்க. வந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு இங்கே ரீச் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் ஆகி போனீங்கன்னா போதும். செக்இன் டைம் மதியம் 12 மணி, செக் அவுட் டைம் காலையில் 11 மணி, மறுநாள் காலையில். அதுதான் ஒரு நாள் கணக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த பட்ஜெட் வில்லா நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு கொழுக்குமலை சஃபாரி வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை டாடா பை பை, see you.